ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் தியரி தமிழ். இந்த வீடியோவில் ஃபைல் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம என்ன கைண்ட் ஆஃப் விஷயத்தை வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். ஃபோட்டோவாக இருக்கலாம், எக்ஸல் ஷீட்டாக இருக்கலாம், பிபிடியாக இருக்கலாம், ஒரு பெயிண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம். என்ன வேணாலும் நம்ம சேவ் பண்ணலாம். நம்ம என்ன சேவ் பண்ணாலும் அது சிஸ்டமில் என்னவாக தான் இருக்கும், ஃபைலாக தான் இருக்கும். அப்போ நம்ம சேவ் பண்ணுற ஃபைலை ஹார்ட் டிஸ்கோட எந்த இடத்துல சேவ் பண்ணணும், எப்படி ரிட்ரைவ் பண்ணணும், அதோட ஸ்பேஸை எப்படி எஃபிஷியண்ட்டாக அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஃபைல் சிஸ்டமோட வேலை. நம்ம ஒரு ஃபைலை என்ன கைண்ட் ஆஃப் ஃபைலாக சேவ் பண்ணாலும் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லாங்குவேஜ் என்னது, டிஜிட்டல் ஃபார்மேட் தான். ஸோ நம்ம சேவ் பண்ணுற ஃபைல் என்னவா இருந்தாலும் அதை சிஸ்டம் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இந்த ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஓஎஸுக்கும் நம்மளுடைய ஹார்ட்வேருக்கும், அதாவது ஃபிசிக்கல் மெமரி டிவைஸ்க்கும் இடையில் ஒரு இன்டர்மீடியேட்டராக இருக்குது. ஏன் அப்படின்னா, நமக்கு சிபியு ஒரு ஃபைலை ப்ராசஸ் பண்ணுது. இந்த ஃபைல் வேணும், ஃபைலோட இத்தனாவது டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணால் இதை நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க்லேருந்து ரிட்ரைவ் பண்ணி திருப்பி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த ஒர்க்கை எஃபிஷியண்ட்டாக பார்க்குறது, அதை ஹார்ட் டிஸ்க்லேருந்து ஒரு ஃபைலை ஃபெச் பண்ணி கொடுக்குறதுக்கும் ஹார்ட் டிஸ்கில் அந்த ஃபைலை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதும் இந்த ஃபைல் சிஸ்டத்தோட வேலை. நம்ம ஒரு யூஎஸ்பி வச்சோ இல்லை வேறு என்ன அவுட்டர் சோர்ஸ் வச்சு நம்ம ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறோம், ஒரு செகண்டரி டிவைஸ் நம்ம அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது எல்லாமே என்னவாக தான் கன்சிடர் ஆகும், ஒரு ஃபைலாக தான் கன்சிடர் ஆகும். நம்ம அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். இந்த ஒர்க்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது யாரோட வேலை, நம்மளுடைய ஃபைல் சிஸ்டத்தோட வேலை. மெயினாக ஏன் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னா, நம்ம இப்போ 1 ஜிபியோட ஒரு மூவி வச்சுருக்கோம். நமக்கு என்னதான் செகண்டரி டிவைஸ் பெரிய ஸ்பேஸ் இருக்குது, நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க்கு பெருசாக இருக்குது அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய செக்டாரோட சைஸ் அப்படிங்கிறது லிமிட்டட் தான். அதாவது ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறது பிளேட்டராக இருக்கும், பிளேட்டர் அப் அண்ட் டவுன் சர்ஃபேஸாக இருக்கும், சர்ஃபேஸ் ட்ராக்காக இருக்கும், ட்ராக்கு செக்டராக இருக்கும், செக்டர்ஸாக தான் டிவைடாக இருக்கும். அப்போ இந்த 1 ஜிபி மூவியையும் ஒரு செக்டாரில் கொண்டு வந்து நம்மளால் லோட் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ இந்த மூவியை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லாஜிக்கலாக, அதாவது நம்மளுடைய ஓஎஸ் இந்த மொத்த ஜிபியையும் லாஜிக்கல் யூனிட்ஸாக குட்டி குட்டியாக உடைக்கும், ஸ்ப்ளிட் பண்ணும். அது லாஜிக்கலானா நிஜமாக அந்த படத்தை குட்டி குட்டியாக உடைக்காது, லாஜிக்கலாக அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு செக்டார்லையும் கொண்டுட்டு வந்து பிளேஸ் பண்ணும். எந்த செக்டாரில் மூவியோட எந்த பார்ட் இருக்குது அப்படிங்கிற நாலேஜ் யாருக்கு தான் இருக்கும், ஃபைல் சிஸ்டமுக்கு தான் இருக்கும். நம்ம இப்போ ஒரு மூவியை ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு செக்டார்லேருந்தும் ஆர்டராக எஃபிஷியண்ட்டாக நம்மளுக்கு எடுத்து கொடுத்தா தான் அந்த மூவியை நம்மளால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்க்க முடியும். ஸோ இதுதான் ஃபைல் சிஸ்டமோட இம்பார்ட்டண்டான வேலை. காமனாக இருக்கக்கூடிய ஃபைல் சிஸ்டம் என்னென்ன, காமன் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் சிஸ்டம் என்னென்ன அப்படின்னா, ஃபேட் ஃபைல் அலோகேஷன் டேபிள், இது பழைய விண்டோஸ்லையும் அண்ட் பழைய ஓஎஸ்லாம் இது யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஓல்டரான ஃபைல் சிஸ்டம். அடுத்தது என்டிஎஃப்எஸ், இது நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம், இது மாடர்ன் விண்டோஸ் டெக்னாலஜியில் யூஸ் ஆகிறது. இது ஃபைல் ஃபோல்டர் பர்மிஷன்ஸையும் கம்ப்ரெஷனையும் என்கிரிப்ஷனையும் சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கலாம். எந்த ஃபைல் சிஸ்டம் வந்து என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷனை சப்போர்ட் பண்ணுது, கம்ப்ரெஷனை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கம்ப்ரெஷனாக நமக்கு தெரியும், ஃபைலோட சைஸை ரெடியூஸ் பண்ணுறது, மினிமைஸ் பண்ணுறது. என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு சில ஃபைலோட ஃபார்மேட் பார்த்தா, ஃபைல் நேம் பார்த்தா இங்கிலீஷில் தான் இருக்கும், அதை நம்ம உள்ளே போனோம்னா என்ன இருக்கும், சைனீஸில் வரும், இல்லாட்டி பாக்ஸாக இருக்கும், நம்மளால் படிக்க முடியாது. அதாவது ஒரு ஃபைலை டீகோட் பண்ண முடியும், எல்லாராலையும் அக்சஸ் பண்ண முடியும், ப்ரொடெக்ஷன் மோடில் இருக்கிறது தான் என்கிரிப்ஷன். அதை சப்போர்ட் பண்ணுறது இந்த என்டிஎஃப்எஸ் ஃபைல் சிஸ்டம். அடுத்தது இஎக்ஸ்டி அப்படிங்கிறது எக்ஸ்டெண்டட் ஃபைல் சிஸ்டம். இது லினக்ஸ் அண்ட் யூனிக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபைல் சிஸ்டம். ஹெச்எஃப்எஸ் அப்படிங்கிறது ஹையரார்கிக்கல் ஃபைல் சிஸ்டம், இது மேக் ஓஎஸில் யூஸ் ஆகுது. அடுத்து ஏபிஎஃப்எஸ் அப்படிங்கிறது ஆப்பிள் ஃபைல் சிஸ்டம், இது ஆப்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. எதுக்குன்னா மேக் ஓஎஸ்க்காகவும் ஐஓஎஸ்க்காகவும். இந்த ஃபைல் நேம் அப்படிங்கிறத 2 பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏபிசின்னு ஒரு ஃபைல் இருக்குது, அது ஒரு டாட் ஆப்ரேட்டர் வச்சு
exe ஒரு exe ஃபைல்னு வச்சுக்குவோம். இது ஃபைல் நேம், இது அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். ஒரு டாட் ஆப்பரேட்டர், ஒரு பீரியட் ஆப்பரேட்டரில் செப்பரேட் பண்ணிப்போம். இந்த ஃபைல் நேம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அந்த ஃபைலோட நேம் என்ன அப்படின்னு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக, இந்த exe அப்படிங்கிறது ஃபைல் என்ன மாதிரி ஃபைல் அப்படிங்கிறத சிஸ்டம்க்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ ஃபைல் நேம் அப்படிங்கிறத 2 பார்ட்டாக டிவைட் ஆகிருக்கும். ஒன்று ஃபைல் நேம், இன்னொன்று ஃபைல் எக்ஸ்டென்ஷன். இதெல்லாம் ஃபைல் டைரக்டரியில் இருக்கக்கூடிய அட்ரிபியூட்ஸ். என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, ஃபைலோட நேம் என்ன, ஃபைலோட டைப் என்ன, ஃபைல் எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கு, அந்த ஃபைலோட இப்போ கரண்ட்டாக எவ்வளோ லென்த் அந்த ஃபைல் இருக்குது, மேக்ஸிமம் அந்த ஃபைலோட லென்த் என்ன, லாஸ்ட்டாக அந்த ஃபைலை நம்ம எப்போ அக்சஸ் பண்ணியிருக்கோம், லாஸ்ட்டாக அந்த ஃபைலை எப்போ மாடிஃபை பண்ணியிருக்கோம், அதை க்ரியேட் பண்ண ஓனரோட ஐடி என்ன, ப்ரொடெக்ஷன் இன்ஃபர்மேஷன் என்ன, ப்ரொடெக்ஷன்னா ரீட் மட்டுமா ரைட் மட்டுமா, அண்ட் ரீட் அண்ட் ரைட் பண்ணலாமா அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் தான் இந்த ஃபைல் டைரக்டரி இருக்கும். இதுதான் ஃபைலோட அட்ரிபியூட்ஸ். இவ்வளோதாங்க ஃபைல் சிஸ்டமோட இன்ட்ரடக்ஷன். ஃபர்தர் வீடியோஸில் ஃபைல் அலோகேஷன் மெத்தட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.